ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் எப்படி போச்சு? எனக்கு நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில, ஒரு 2 நாள் 2 நாள் இல்லை, ஒரு 3-4 நாளில் பார்த்தீங்கன்னா டைமே சரியில்லை எனக்கு. ஒரு நொடியில் நான் உயிர் தப்பிச்சேன்னு சொன்னால் நம்புவீங்களா? ரொம்ப கஷ்டமாக இது சொல்கிறதுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டில் கூட சொல்கிறேன், உங்கள் கூட சொல்கிறேன் பாருங்கள். என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்ல. நேற்று பார்த்தீங்கன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையாக சத்வாச்சேரி வரையும் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல் ரோடுனா 1 வே ரோடு அது. சரி என்ன பண்ணேன், சர்வீஸ் ரோட் சொல்கிறேன், அந்த மாதிரி ரோடு அது. போயிட்டு வந்து நான் கரெக்டாக தான் வந்தேன். அந்த ஆப்போசிட்டு ராங்கில் வந்தவங்க ஆட்டோவில் வராங்க. நான் கரெக்டாக தான் போயிருந்தேன். போன இதில் பார்த்தா ஜஸ்ட் மிஸ். ஏன்னா ஆட்டோக்கார முன்னாடி, பின்னாடி பஸ்ஸு நடுவில். நான் ஐயா அந்த சமுதிரம் ரொம்ப ஒரு இது. ஏன்னா நம்ம செய்கிற ஒரு புண்ணியம் தான் நம்ம உயிரை காப்பாற்ற சொல்கிறாங்களே, அதே மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா அவள் தான் சட்னி ஆயிருப்பேன். ஏன்னா முன்னாடி ஆட்டோ, பின்னாடி பஸ்ஸு. சரி நான் கரெக்டாக தான் போயிருந்தேன். ஏன்னா அவன் இண்டிகேட்டரும் போடாமல் பார்த்தீங்கன்னா ராங் ரூட்டில் அவன் வந்தான். இண்டிகேட்டர் கூட போடாமல் அப்படியே கட் பண்ணா பார்த்தீங்களா. கட் பண்ணும்போது நான் என் வழியை பார்த்து கரெக்டாக தான் போய் நிற்கிறேன். பின்னாடியே பஸ்ஸு அவன் இதுக்கு. ஆனால் வந்தது ஆட்டோக்காரோட தப்பு தான். சரி ஜஸ்ட் மிஸ்ஸு பிரேக் அடிச்சிட்டேன். பிரேக் அடிச்சு பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே இதாகிடுச்சு, அப்செட் ஆயிடுச்சு வண்டி. அப்செட் ஆகி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை எனக்கும் எந்த காயமும் இல்லை, வண்டிக்கும் எதுவும் இல்லை. வெறும் அந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் வருது பார்த்தீங்களா பம்பர், அது மட்டும் தான் லைட்டாக இதாகிடுச்சு. அது எங்கள் வீட்டில் கூட சொல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ், 1 மணி. ஆமாம், இன்றைக்கி வேலைக்கு போனேன். வேலைக்கு போட்டு சரி 1 மணிக்கு வந்துட்டேன். எங்கள் ஆண்டியோட பையனுக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம். எப்படியும் நிச்சயதார்த்தம் இன்றைக்கி. சரி நிச்சயதார்த்தத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு சரி விஷாரத்தில் தான் நிச்சயதார்த்தம். சரி போயிட்டு நான் ஆச்சு. சரி அங்கே வேறு ரோடு வேறு சரியில்லை. போயிட்டு அந்த விஷாரத்தில் போகிறது ஒரு குறுக்கு மாதிரி பாலம் மாதிரி கட்டி உள்ளேருந்து போனோம். நான் ஏதோ ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், அப்படியே பிரிட்ஜு மேலே ஏறிட்டேன். பிரிட்ஜு மேலே ஏறி சரி அப்படி திருப்பவும் முடியாது. சரி ஏட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படி திருப்பி என்ன பண்ணேன், இந்த சைடு வந்துட்டு நான் ஆச்சு. வரும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கு பார்த்தீங்கன்னா சரியாக கவனிக்கல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என் தப்பு தான். அது ஸ்பீட் பிரேக்கு கவனிக்கல. அதுவும் ஃபேமிலியோட, நான் என் பையன், என் பொண்ணு, என் ஒய்ஃபு, ஃபேமிலியோட போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா என் தப்பு தான். இது நான் கவனிக்கல சரியா. அந்த ரோடு குறுக்கு இது போனது. சரி என்ன ஆச்சு, சரி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு சரி கட் பண்ணிட்டு வந்துடலான்னு. சரி வரும்போது என்ன ஆச்சு, அதுவும் சர்வீஸ் ரோடு தான். சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் நான் பார்க்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் ஃபஸ்ட்டு தெரிலங்க அது. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கு ஒரு ஒயிட் கலர் பெயிண்டாவது அடிச்சிருக்கணும். அதையும் இல்லை, சும்மா ஒரு இது மாதிரி போட்டுக்கிறாங்க. நான் கவனிக்கவே இல்லை. சரி என்ன ஆச்சு, ஸ்பீடாக வந்துருக்கிறேன். அந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீடாக வரல. நான் ஒரு 35-40 தான் வந்திருந்தேன். அது என்ன ஆச்சு, சரி ஸ்பீட் பிரேக் கவனிக்கல. பிரேக் பிடிச்ச பாருங்கள். என் ஒய்ஃபை கூட அலர்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிமான்னு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. கடவுள் பிடிச்சல பார்த்தீங்கன்னா நாம் 4 பேரும் இன்றைக்கி நேற்று விடுங்க. என் கதை சிரிப்போம். நான் ஒரு உயிர் போனால் ஒரு உயிர் சரி போடும் விடுங்க. 4 உயிர், என் பசங்க, என் ஒய்ஃபு, எந்த போனால் போடும். 3 உயிர் என்ன ஆகிருக்கோ அதான் யோசித்து ஒரு நிமிஷத்தில் எனக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நம்ம செய்கிற சின்ன தப்பு தான் பார்த்தீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் ரொம்ப இதில் நடக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏன்னா இப்போ கூட நினச்சி பார்த்தா கஷ்டமாச்சு. என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தா கெட்டியாக என்னை பிடிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் சரியாக கவனிக்காமல், அலர்ட் பண்ணாமல், அவங்க கவனிக்காமல் இருந்தால் வச்சு கண்டிப்பாக கீழே இருந்துருப்பாங்க. சர்வீஸில் டைம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியும் வரல. அந்த டைமில் பின்னாடியே எந்த வண்டியும் வரல. என்னது பண்ணுறது, நேரமே சரியில்லைங்க. ஏன்னா இப்போ கூட சொல்கிறேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். எல்லோரும் நல்லா இருந்தால் கடவுள்கிட்ட நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நமாஸ் பண்ண கூட எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் இது பண்ணுவேன். தவிர யாரும் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் நான் இதே பண்ண மாட்டேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இந்த மாதிரி ஆச்சுன்னு ரொம்ப ஒரு மன வருத்தம் சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆச்சு. இதோங்க நான் எந்த டைமில் என்ன புண்ணியம் செஞ்சு தெரில. கடவுள் நல்லபடியாக நான் எப்படி பண்ணோம் அதே மாதிரி என் ஃபேமிலியும் வந்துச்சு. கடவுள் தான் நன்றி சொல்லணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் சொல்லலான்னு இருந்தேன், அதான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
என்ன இருந்தாலும் நேரம் நம்ம செய்கிற ஒரு புண்ணியம் தான் நம்ம உயிரை காப்பாற்றும். நாம் பண்ணலாம் கூட நம்ம அப்பா அம்மா செய்கிற ஒரு இது தான் நம்மளை காப்பாற்ற சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மைதாங்க. ஐயோ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக, நேற்று இது நினச்சி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இது. சரி கடையில் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் இன்றைக்கி காலையில் தான் அது. சரி டிஃபன் பண்ணலான்னு தான் போன பண்ணுறப்பல நான் கவனிக்கல. பார்த்தீங்கன்னா கல் மேலே விரல் இடிச்சு செம்ம பிளட்டு. காமிக்கிறது எப்படி இருக்குது, விரலில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக நகமே இது ஆயிடுச்சு, பிச்சிச்சு அப்படியே செம்ம பிளட்டு. இன்றைக்கி என்னவோ 2 கண்டு 3 கண்டம் வந்து எனக்கு போயிட்டுக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லலாம் தான் உங்கள்கிட்ட இது பண்ணேன். சரி ஓகே பாய்.